ஒரு செருப்பு ஒரு வருஷத்துக்கு வருதா? முன்னாடிலாம் எங்க அம்மா மட்டை செருப்பு தான் எங்களுக்கு வாங்கி தருவா. சொல்ல போனா ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல அது பாட்டுக்கு ஓடும். இப்ப 6 மாசம் தாங்குறதே பெரிய தலைவலியா இருக்கு. எத்தனை நேரம் அந்த செருப்பை தச்சாச்சு, தூக்கி போடவும் மனசே வர மாட்டேங்குது. எம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், செருப்பு தூக்கி தூர போடு தூர போடு, நான் புது செருப்பு வாங்கி தரேன்னு. புதுசு வாங்கி வச்சதும் நீ தொடாம அப்படியே வச்சிருக்க பரன் மேல. அதை போட்டாதான் என்னம்மா? ஏல இது காட்டு மேட்டுல வேலை செய்யற அம்மா, தோட்டத்து காட்டுல. அதுக்கு இதுதானே கரெக்டா இருக்கும். நீ இந்த பஞ்சு பஞ்சு வாங்கி கொடுத்துருக்க, அதுல நடக்கும்போது முள்ளுக்கெல்லாம் ஏறிட்டுனா அதனாலதான் இதுதான் நமக்கு செட் ஆகும். மா தயவு செஞ்சு செருப்பை தூர போடுமா. நான் அந்த காட்டு மேட்டில் வேலை செய்யறதுக்குன்னே செருப்பு இருக்கான்னு தேடி பிடிச்சி பார்த்து வாங்கிட்டு வரேன். நீ வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் நான் தூர போடவா வேண்டாமான்னு யோசிக்கேன். சரி உள்ள வாழ, காலையில சாப்பிடாம வேற போயிட்டேன். எம்மா என்ன குழம்பு என்ன சோறு? காலையிலே நான் கடைக்கு போகும்போதே ஒன்று அந்த மீன் கடை பக்கத்தில் பார்த்தேனே, மீன் குழம்பா? இதெல்லாம் கரெக்டா பாத்துருங்களேன். கடையில போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அங்க வேலை இங்க வேலைன்ட்டு ஓடிடுங்க. உட்காரு, மீன் குழம்பு தான் எட்டு வரேன். ஏம்மா என்ன விசேஷம்? மீன் குழம்பு இருக்கு, மீன் பொரிச்சது இருக்கு. எப்பவும் இப்படி வைக்க மாட்டியே? ஆமால, நான் உனக்கு வச்சு தந்ததே கிடையாது. இன்னைக்கு வேலை இல்லை, தோட்டத்துலையும் பெருசா கரண்ட் இல்லைங்கிறனால தண்ணி வரல. அதான் சீக்கிரமே வந்துட்டேன் வீட்டுக்கு. அதனால நல்லா மீனை பொரிச்சு கிரிச்சு வச்சேன். செஞ்சு கொடுத்ததே கிடையாதுங்கிற மாதிரி பேசுவான். அப்படி இல்லம்மா, ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால சொன்னேன், கோவப்படாத. சூப்பரா இருக்குமா. ஏல சத்தம் வராம சாப்பிடு. இன்னும் அந்த சின்ன பிள்ளைல உள்ள பழக்கம் விடல. நாளை கல்யாணம் பண்ணி வச்சா வர்றவங்க என்ன நினைப்பா? ஏம்மா சாப்பிடுறது நம்ம வயிற்றுக்கு, நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு போகணும். அதை விட்டுட்டு அவ என்ன சொல்லுவா இவ என்ன சொல்லுவான்னா என்னம்மா கதை? ஏம்மா நீயே சாப்பிடு. இல்ல மக்கா, இப்ப கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வந்துருவாருல, அப்புறம் அவரு கூட சேர்ந்து அப்படி சாப்பிடுறேன். நான் இப்பதான் நீ வேற கொஞ்சம் குடிச்ச மத்துக்க, அதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு. மாறி, ஏட்டி மாறி, எனக்கு என்ன மீன் குழம்புங்க பொரிச்சதுங்க? உங்க அம்மா இன்னைக்கு ஒரு படையில் வச்சிருக்கா போலயே. சாப்பிடு சாப்பிடு மக்கா, நல்லா சாப்பிடு. பிள்ளை சாப்பிட்டோம், கண்ணு வைக்காதியோ. ஏட்டி நான் ஏன் டீ கண்ணு வைக்க போறேன், என்னதுன்னு தானே கேட்டேன். சரி நான் இப்படியே உட்கார்றேன், எனக்கும் சேர்த்து சோறு போடு, பசிக்குது. சோறு போறலாம் சரிதான். முதல்ல இப்ப கையை காலெல்லாம் அலம்பிட்டு மூஞ்சிக்கெல்லாம் தொடச்சிட்டு வந்து உட்காரும். நல்லா தோட்டத்து மண்ணுக்குள்ளேயே உருண்டு அப்படியே வருவாரு. ஏட்டி கை காலெல்லாம் மோட்டர் தண்ணிலே அலசிட்டு தான் வந்திருக்கேன். பசிக்குது டீ, சோற போடு. காலங்காத்தால ஒரு காப்பியை குடிச்சிட்டு போனேன். எப்பவும் கஞ்சி கிடக்கும், இன்னைக்கு அதுவும் இல்லை. சரி போடுறேன். ராதா ஃபோன் பண்ணலா? என்னமோ ஊருக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனும் பண்ணல. எப்போ உன்கிட்ட பேசினவளா? அம்மா ரகு, உனக்கு அக்கா கால்களை பண்ணலா? ஏல உன்கிட்ட தானே அம்மா கேட்டுட்டு இருக்கா, ஒரு அக்கறை இருக்கால. நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளையாச்சே, எவ்வளவு தூரம் தங்கி இருந்து படிக்குது, ஒரு அக்கறையா ஒரு போனுக்குன்னா பண்ணி கேட்போமே. அதெல்லாம் கிடையாது. ஏம்மா அவ முதல்ல எனக்கு தங்கச்சி, நீ அடிக்கடி அக்கா அக்காங்க சரியில்லை. அம்மா அவளுக்கு ஒரு பாசம் இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். ஒரு அண்ணன் இருக்கானே, நம்ம எப்போவாவது ஃபோனுக்குன்னா பண்ணி கேட்போமே. ஊருக்கு வாரேன்னா அண்ணன் கிட்ட சொல்லுவோமே. யார் கூப்பிட போவா? நான் தானே போகணும். ஏல அவ சின்ன பிள்ளை, சரி எதை நம்ம சொல்லலைனாலும் நம்ம அண்ணன் நமக்கு உரிமையா வந்து நிப்பான்னு சொல்லிட்டு இருப்பா. நீ அதுக்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கலாமா? போனை போடு முதல்ல. நீ இப்படி சொன்னோன்னே எனக்கு சாப்பிட்ற எண்ணமே போயிட்டு. என் பிள்ளை சாப்பிட்டுச்சோ என்ன செஞ்சோங்க பாரு. நம்ம மீனக்குன்னா வச்சு தின்னுட்டு இருக்கோம், அது ஹாஸ்டல்ல என்னதை தின்னுச்சோ. உடனே இவர் வந்துருவாரியா பேசுறதுக்கு. மூளுக்கு சாப்பாட்டுக்கு மட்டுமே 50,000 ரூபாய் கட்டியிருக்கு. நல்ல கறி மீனெல்லாம் அங்கே போட தான் சரி, அவள் நல்லா சாப்பிட்டு தான் வருவா. பிள்ளைய பார்க்கலேன்னு வருத்தம் எல்லாத்துக்கும் தான் இருக்கு. உடனே வந்துருவாரு, சாப்பிட்டாளா இல்லையான்னு சொல்லிட்டு. என் மோனே இன்னைக்கு தான் ஒரு மீன் குழம்பு வச்சு ஆசையாக கொடுத்தேன், பொருட்களே உங்களுக்கு. எப்பா முதல்ல சாப்பிடுங்க.
நிம்மதியாக ஃபோன் பண்ணி தரேன், மெதுவாக உட்காந்து பேசுங்க. அவளாம் நல்லா சாப்பிட்ருப்பா. நம்மளாவது கஞ்சி கூழ் குடிக்கும், என்னைக்காவது தான் மீன் குழம்பு திங்கும். நான் கஞ்சி கூழெல்லாம் போட மாட்டேன். நல்லா காலை இட்லி தோசை டிஃபன், மத்தியானம் சாம்பார் மீன் கறி நல்லா சாப்பிட்டு தான் இருப்பா. அது இல்லைல்ல, என்ன இருந்தாலும் நம்மளாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது பிள்ளை இல்லையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கதானே செய்யுது. பிள்ளை ஹாஸ்டலுக்கு போய் 4 வருஷம் கஷ்டமா இருக்குல்ல. பிள்ளை முடிய போகுதுன்னு சொல்லிச்சு தான். சரி நானும் மறந்துட்டேன் பார்த்தியா என் பிள்ளைய பார்த்து 1 மாசத்துக்கு மேலே ஆக போகுது. ஏ ரகு, ஆரம்பிச்சுட்டாரு உங்க அப்பா அந்த நீலி கண்ணீரை. ஏதோ ஊர் உலகத்துல இவர் மட்டும்தான் பிள்ளை பார்த்து வச்சிருக்க மாதிரி. நானும் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பிள்ளை தானே, கைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியும்? எப்பா நீ அல்லாத ஃபர்ஸ்ட் சாப்பிடு, நானே ஃபோன் பண்ணி தரேன். நீ உன் மோகிட்ட இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து பேசு. அம்மா, நான் வந்துட்டேன். என்னாச்சுமா? ஏன் இப்படி உட்காந்துருக்க? அப்பா வேற ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்கு. வீட்டில் ஏதாவது பிரச்சனையாம்மா? இந்த ரகுதாம்மா ஏதாவது பண்ணியிருப்பான், எனக்கு தெரியும். அது ஒண்ணுமே இல்லம்மா. உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. இப்பதான் நானும் உங்க அப்பாவும் பேசிட்டு இருந்தோம். உன்னை பார்த்ததும் என்ன செய்யன்னு தெரியாம கண்ணீரா வந்துட்டு. நல்லா இருக்கேன் மக்கா, சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். அல்லாதம்மா, இனிமே தான் நான் எங்கேயுமே போக மாட்டேன் தானே. உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு நான் வந்தேன். வந்தால் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. இதுக்கு நான் வராமலே இருந்திருப்பேன். அப்பா, நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன். நீ இனிமேல் அழவே கூடாது. எனக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சு. நான் பக்கத்துலேயே இனிமேல் இங்கே வேலை பார்த்துப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன அண்ணன், நான் இல்லாதப்பா அம்மையும் அப்பாயும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கியோ? நீ இருந்தாலும் உன் புராணம் தான், நீ இல்லைனாலும் உன் புராணம் தான். இல்லை நான் கஷ்டப்படுத்த என்னமா இருக்கு. சரி ஏட்டி, காலேஜ்லாம் எப்படி எல்லாம் முடிஞ்சுட்டா? பாஸ் எல்லாம் ஆயிடுவியா? நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகும் பாரு. பாப்போம் பாப்போம்.